ராமராமா 19ஆம் தேதி டிசம்பர் வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் மார்கழி மாசம் 4ஆம் தேதி அமாவாஸ்யா திதி ஜேஷ்டா நட்சத்திரம் அதாவது கேட்ட நட்சத்திரம் யோகம் சூல யோக சதுஷ்பாத கரணம் சர்வ அமாவாசை ஹனுமத் ஜெயந்தி ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நாம் நினைத்த காரியத்தில் வெற்றியடைய செய்ய வேண்டியவை என்ன? ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். முதல்ல நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு லட்சியம். அப்புறம் செட்டில் ஆகணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல மனைவி அமைய வேண்டும், கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், நல்ல கணவன் அமைய வேண்டும், நல்ல குழந்தை பிறக்கணும், ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், பெண் குழந்தை பிறக்க வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு லட்சியம் இருந்துட்டே இருக்கும் அவனுக்கு. இப்ப நினைத்த சமயத்துல சரியானபடி இவனுக்கு கைகூடி வர வேண்டும் அப்படின்னா அதற்கு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வத்துல ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவர் ரொம்ப உயர்வான தெய்வம். ரொம்ப அனுகிரக மூர்த்தி. ஹனுமான் அப்படின்னு பெயர், ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம். ராமதூதன், அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு அப்படின்னு எதை சாதிக்கவே முடியாது அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ, இதை பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய செயல்களை கூட சாதிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி பகவான் ஆஞ்சநேயருக்கு உண்டு. அவருடைய அனுகிரகம் இருந்தா எதை வேணாலும் சாதிச்சுடலாம். அப்படி ஒரு அனுகிரக மூர்த்தி. இந்த ஆஞ்சநேயரை வழிபடுறது, அதுவும் ஹனுமத் ஜெயந்தி இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு வழிபாடு முறை உண்டு. எளிய வழிபாட்டு முறை ஆஞ்சநேயரை வழிபடுறதுல ஆஞ்சநேயருடைய ஒரு படம், அவர் சஞ்சீவி மலையை தூக்கிண்டு போற மாதிரி இருக்கும். இதுல அவருடைய வாள் அப்படி பெருசா இருக்கும். இதுல இவன் எந்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறானோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றத்துக்காக சுவாமி கிட்ட வேண்டிண்டு, ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிண்டு அந்த வாள்ல சந்தன குங்குமம் வைக்கிறது, வாள்ல பொட்டு வைக்கிறதுன்னு இப்படி 48 நாள் பொட்டு வச்சுட்டு வந்தா கடைசி 48வது நாள் அந்த காரியம் அதுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு சம்பிரதாயம், பெரியோர்களுடைய உபதேசம். புத்தர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஆஞ்சநேயரை நினைச்ச மாத்திரத்துல நல்ல அறிவாற்றல், பலம், யசஸ் புகழ், தைரியம், பயமற்ற தன்மை, ஆரோக்கியம், அஜாட்யம் அதாவது மந்தத்தன்மை இல்லாமல் இருப்பது, நல்ல கூர்மையான புத்தி, வாக்பட்டுத்வஞ்ச வாக் சக்தி, இந்த 8ம் ஆஞ்சநேயரை நினைத்த மாத்திரத்தில் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ராமராம்.